This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய் நிற்கும்போது, பேருந்துக்காக காத்து நிற்கும்போது திடீர்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட வருவார். வந்துட்டு, சார் என்னோடய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சார், உங்கள் ஃபோன் கொஞ்சம் கொடுங்க, ஒரு கால் பண்ணிட்டு தர்றேன் அப்படின்னு கேட்பார். நீங்களும் ரொம்ப இறக்க சிந்தனையோடு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வள்ளல் பரம்பரை மாதிரி தூக்கி கொடுத்துருவீங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு சில நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் மொத்தமாக ஆண்டியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க காணொலியை முழுமையாக கேட்கலாம். சமீபத்தில் நண்பர் ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட இப்படி தான் போய் எனக்கு கால் பண்ணணுங்க, ஒரு ஃபோனு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறாரு. அப்படி கேட்கும்போது நண்பரும் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, சரி ஒரு ஃபோன் தானே, நம்ம தான் அன்லிமிட்டெட் போட்டு வச்சுருக்கோமே, பேசினா பேசிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்தது அவரும் ஒரு 2 நிமிஷம் பேசிவிட்டு கையில் கொடுத்துட்டாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது அடுத்தடுத்து மெசேஜ் எதுவும் அவருக்கு வரலை. பட்டு அவரோட அக்கௌண்ட் வந்து முழுமையாக காலியாக இருக்குது. இந்த மாதிரி நிகழ்வு வந்து நடக்காமல் இருக்கணும்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபோனை யார்ட்டையும் தரக்கூடாது. அடுத்து தெரியாத நபர்கள்ட்ட சுத்தமாக வாய்ப்பே இல்லை, நீங்கள் கொடுக்கவே கூடாது. இப்போ கொடுக்கும்போது மோசடியாளர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களோட மொபைலில் வந்து ஒரு செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்வார். பதிவிறக்கம் பண்ணிவிட்டு பதிவிறக்கம் பண்ண உடனேயே மோசடியாளர்களுக்கு வந்து உங்கள் ஃபோன் சம்மந்தப்பட்ட உங்கள் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே போயிடும். உங்களோட ஜிமெயிலேருந்து எல்லாமே அவங்க முடக்கிடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எந்த மெசேஜும் வராத அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபி முதற்கொண்டு எல்லாமே அவங்களுக்கு போகிற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. உங்கள் செட்டிங்ஸ்லையும் சில மாற்றங்களை பண்ணிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியாது. தெரியும் போது நீங்கள் உங்களோட பணத்தெல்லாம் இழந்திருப்பீங்க. அதனால் தெரியாமல் யாராவது வந்து தெரியாத ஒரு நபர் வந்து, சார் ரொம்ப ரொம்ப ப்ளீஸ் எனக்கு ஒரு கால் பண்ணணுங்க, நீங்கள் கொடுங்க, நான் பேசிட்டு தந்துடுறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் கொடுக்காதீங்க. அதை மீறி கொடுத்தீங்க அப்படின்னா யாருக்கு கால் பண்ணணுமோ அவங்களுக்கு நீங்களே கால் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டு பக்கத்தில் நின்று பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அப்படி நோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இழப்புகள் வந்து தவிர்க்க முடியாததாயிரும். இந்த காணொலி வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.